மீண்டும் மீண்டும் மறுபடியும் ப்ரூஃபீல்ஸ். அன்றைக்கி நைட்டு வந்திருப்பேன், இன்றைக்கி பகலில் வந்திருப்பேன். அன்றைக்கி தீபாவளி ஷாப்பிங்காக வந்தேன். இப்போ வந்து பாட்டி வந்து கொஞ்சம் மல்லிகை ஜாமான் வீட்டுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கணுமா, அதுக்காக மறுபடியும் இங்கே மாலுக்கு வந்தோம். ஹேண்ட்பேக் வாங்கி தெரியாமல் ஒன்று எனக்கு ரொம்பலாம் இல்லை, 10,000 ரூபா ஒரு வாங்கி தரியா? அங்கே பாரு பொம்மை, அங்கெங்கே போகிற, வா இப்படி வா. ஐஸ்கிரீம்லாம் பார்த்தா ஆசையாக இருக்குது. சும்மாவே நம்மளுக்கு உடம்பேறும், இதெல்லாம் தின்னா அவ்வளோதான். அடே எங்க அப்பா, எடுத்து தலைக்கு என்ன ஒரு ஜில்லு. வாங்க 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 வாங்கடி செல்லோ. இங்கே மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் போகும், நிறைய ஆஃபர்ஸ் போகும். மாமா நல்லா ஃப்ரீயாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் செக்ஷன். இதெல்லாம் நீ கண்டிப்பாக வாங்க போகிறது இல்லைம்மா, இதெல்லாம் நம்ம வாங்க போகிறதில்ல. இங்கே பாரு கூட அழகாக இருக்கா, அதெல்லாம் இருக்கு. சும்மா எவ்வளோ தெரியுமா, 129 ரூபா. இது அப்படியே 4 செட்டு, 4 இது இருக்கும். இப்போ இதை வாங்கி நம்மளுக்கு என்ன யூஸ்? ஆல்ரெடி வாங்கினதையே வீட்டில் எல்லாம் தூங்கிட்டு இருக்கு. நம்ம சிலிண்டர் வைக்கிறது, அது இதுதான் வாங்கணும்னு நினச்சேன். அயன் பண்ணுறது இப்போதைக்கு வேலை இல்லை, அப்புறம் வாங்கிக்கலாம். சரி, உனக்கு என்ன எண்ணெய் வேணும்னு இல்லை? அந்த பக்கம் இருக்குவா. நம்ம என்ன கேட்டாலும் அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியாது. ஒன்று மலையாளத்துக்காரங்களாக இருக்காங்க, இல்லைன்னா ஹிந்திக்காரங்களாக இருக்காங்க. இவங்கள கொண்டு வந்து வச்சுட்டு நம்மளை உயரம் வாங்குறாங்க. நம்ம ஒன்று கேட்டால் அவங்களுக்கு ஒன்றும் புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. எண்ணெய் இங்கே இருக்குது, நான் அப்போவே கேட்டேன் எண்ணெய் பேக்கெட் எடுத்துக்கோன்னு. பா